வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் உங்களை மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்விரான்மெண்ட் அண்ட் ஈகாலஜியில் பார்ட் 3. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நிறைய டேர்ம்ஸ் படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஈகாலஜிக்கல் பிரமிட்னா என்னன்னு படித்தோம். பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள்னா என்னன்னு படித்தோம். ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னா என்னன்னு படித்தோம். ஸோ நிறைய விஷயங்கள் புதுசாக அந்த டேர்ம் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம புதுசாக அந்த அந்த டெஃபினேஷனை பார்த்துருக்கோம். அதில் இருக்க காம்பனன்ட்ஸை பார்த்துருக்கோம். நிறைய லாஜிக் வச்சு எப்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம். சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் நம்ம இதெல்லாம் நம்ம படிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்ற சந்தோஷத்துல இருக்கிறோம். ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸ்லாம் என்ன, டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜியாகிரபிக்கலா படிச்சிருவீங்க. ஆனா இதுல என்விரான்மெண்டல் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அதை கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள், டெசர்ட்ஸ் இதெல்லாம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம புக்ஸ் சோர்சஸும் பார்த்தாச்சு. ஸோ சோர்சஸ் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க நம்புறேன். ஸோ இதை நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துலாம். ஸோ என்விரான்மெண்ட் ஈகாலஜியோட இன்னைக்கோட முடிய போகுது. ஸோ 3rd கிளாஸ்ல நம்ம இங்க இருக்கோம். ஸ்கோப் ஆஃப் டிஸ்கஷன் அகைன் நம்ம சில டேர்ம்ஸ் படிக்க வேண்டியது இருக்கு. பயோம்ஸ் அப்படின்றது நம்ம இதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட்னு படிச்சாலும் பயோம்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபாரஸ்ட் பயோம்ஸ் ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் பயோம்ஸ் இன்னும் பெருசு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஈகாலஜிக்கல் சக்சஷன், அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் அண்ட் ஆர்கனிசம், வெட்லாண்ட்ஸ் பத்தி நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. இதுலயே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் நம்ம பார்க்கலாம். ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் மேங்க்ரூவ்ஸ் அண்ட் கோரல்ஸ், அதர் டேர்ம்ஸும் நம்ம படிக்கலாம். ஈகோ டோன். ஸோ டேர்ம்ஸ்ன்னு இருக்கும்போது நம்ம ரெண்டு ரெண்டு டேர்ம்ஸ் படிக்க போகிறோம். ஈகோடோன் அண்ட் எட்ஜ் எஃபெக்ட். ஸோ ஈகோடோன் இஸ் an area that acts as a boundary or a transition between two ecosystem. So just remember, transition between two ecosystem. ஸோ நான் ஒரு ஒரு ரிவரில் நான் போட்டில் போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் போட்டில் போயிட்டு இருக்கும்போது இங்கே கடல் வருது, ஓஷன் வருது. So I'm sailing in the river. So I'm sailing in the river and I'm currently இந்த இடத்துல ஒரு டிரான்சிஷன் நடக்கும், ஈகோசிஸ்டம் டிரான்சிஷன். இந்த ஈகோசிஸ்டம் வேற மாதிரி இருக்கும். இந்த ஈகோசிஸ்டத்துக்கு பேர், அதாவது இந்த டிரான்சிஷன் ஈகோசிஸ்டம் ஆர் பவுண்டரி இந்த ஈகோசிஸ்டம் இஸ் கால்ட் அஸ் ஈகோடோன். இதே வேற இடத்துல நான் பார்க்கணும்னா, நான் ஒரு நடந்து வந்துட்டு இருக்கேன், ஃபுல்லா லேண்டு. திஸ் இஸ் லேண்டு. இது பீச். இது சி மெரினா பீச்சுக்கு நான் வரேன்னு வச்சுக்கோங்க. இதுல இந்தியன் ஓஷன் இருக்கு, இல்லை இந்தியன் பே ஆஃப் பெங்கால் இருக்கு. இந்த இடத்துல ஒரு டிரான்சிஷன் இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேங்க்ரூவ்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா வெறும் இந்த இடத்துல டெல்டாவா இருக்கலாம். இது டெல்டாவா இருக்கலாம், இல்லைன்னா எஸ்டுவரியா இருக்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா லகூன்ஸ் இருக்கலாம். ஸோ நீங்க ஜியாகிரபிக்கலா இனிமேல் படிப்பீங்க. ஸோ ஒரு ஈகோசிஸ்டம்ல இருந்து இன்னொரு ஈகோசிஸ்டம் வரும்போது அந்த பவுண்டரியில, அந்த டிரான்சிஷன்ல நடக்கிற சேஞ்ச் அங்க உண்மையிலே டிஃப்ரெண்ட் ஆர்கனிசம்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் சாயில் இருக்கும், நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் காம்பனன்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். அந்த மாதிரி ஈகோசிஸ்டத்துக்கு பேரு ஈகோடோன் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா, இட் இன்க்ளூட்ஸ் மார்ஷ்லேண்ட்ஸ் between dry and wet ecosystem, mangrove forest, it can be a grassland between desert and forest, and estuaries between salt water and fresh water, and mountain ranges can also create ecotone. நீங்க மவுண்டன்ல நடந்துட்டு இருந்தா திடீர்னு நிறைய செடி இருக்கும், திடீர்னு வெறும் கல்லு மண்ணா இருக்கும். இந்த இடத்துல அந்த டிரான்சிஷன் நடக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா எட்ஜ் எஃபெக்ட்ஸ். வாட் இஸ் எட்ஜ் எஃபெக்ட்? ஸோ எட்ஜ் எஃபெக்ட்னா அந்த பவுண்டரியில நடக்கிற எஃபெக்ட். இப்போ நேச்சுரலா அந்த பவுண்டரி இருந்ததுன்னா ஈகோடோன். ஓகே, நேச்சுரலா அந்த பவுண்டரியில ஈகோடோன், அந்த பவுண்டரியை நம்ம ஈகோடோன், அந்த டிரான்சிஷனை ஈகோடோன் நடக்க சொல்றோம். அந்த டிரான்சிஷனால எஃபெக்ட் என்ன அப்படின்னா அதை தான் எட்ஜ் எஃபெக்ட்னு சொல்றோம். ஸோ எட்ஜ் எஃபெக்ட் ரெஃபர்ஸ் டு த சேஞ்சஸ் இன் த பாப்புலேஷன் ஆஃப் அ கம்யூனிட்டி தட் அக்கர் அட் த பவுண்டரி ஆஃப் த டூ ஹேபிட்டட்ஸ். ஸோ இட் இஸ் த எஃபெக்ட். ஈகோடோன் இஸ் திஸ் டிரான்சிஷன், எட்ஜ் எஃபெக்ட் இஸ் த எஃபெக்ட். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோ. அந்த டிரான்சிஷன்ல அந்த பவுண்டரியில நடக்கிற சேஞ்சஸை தான் எட்ஜ் எஃபெக்ட்னு நம்ம சொல்றோம். இந்த எட்ஜ் எஃபெக்ட் நேச்சுரலா நடக்குது. ஒரு நான் ஒரு லேண்ட்ல இருந்து நடந்துட்டு இருக்கேன், கடல் வருது, அதனால ஒரு சேஞ்சஸ் நடக்குது, அதனால ஒரு டிரான்சிஷன் நடக்குதுன்னா ஓகே. ஆனா இதே நான் ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருக்கு, நடுவுல ஒரு ரோடு போடுறதுனால அந்த ஈகோசிஸ்டம் பிரேக் ஆகுது, ஒரு பவுண்டரி கிரியேட் ஆகுது, ரெண்டு ஈகோசிஸ்டமா அது பிரிஞ்சிடுது, அதனாலயும் ஒரு எஃபெக்ட் வர்றது எட்ஜ் எஃபெக்ட்னு சொல்லலாம்.
ஸோ மேக்ஸிமம் இந்த எட்ஜ் எஃபெக்டை வந்து நம்ம வந்து நேச்சுரலாகவும் நடக்கும், இது ஆர்டிஃபிஷியலாக இப்படியும் நடக்கும். ஸோ நான் அந்த டிரான்சிஷனை நானே கிரியேட் பண்ணி ஒரு ரோடு போடுறதுனால நான் அந்த ஒரே ஈக்கோசிஸ்டமை ரெண்டாக உடச்சி அந்த டிரான்சிஷனை நான் கிரியேட் பண்ணலாம். இல்லை நேச்சுரலாக இந்த மாதிரி இந்த இடத்துலையும் டிரான்சிஷன் நடக்கலாம். ஸோ டிரான்சிஷன் இருக்கிறத பேரு ஈகோடோன், அந்த ஈகோசிஸ்டத்துக்கு பேரு ஈகோடோன், அந்த எஃபெக்ட்டுக்கு பேரு எட்ஜ் எஃபெக்ட் ஞாபகம். Okay, generally there is a greater number of species found in these regions more than the other ecosystem. So இந்த மாதிரி ரீஜன் அதுதான் இந்த ரீஜனை தான் ஈகோட்டோன் சொல்றாங்க. அந்த டிரான்சிஷன் ரீஜனை தான் ஈகோட்டோன்னு சொல்றாங்க. அந்த டிரான்சிஷன் ரீஜன்ல நிறைய சேஞ்சஸ் நடக்கிறதுனால நிறைய ஸ்பீசிஸ் அங்கதான் இருக்கும். ஏன்னா தண்ணியும் இருக்கும், லேண்டும் இருக்கும். அப்படி இருக்கும்போது நிறைய ஆம்பிபியன்ஸ் அந்த மாதிரி நிறைய ஸ்பீசிஸ் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ நிறைய ஸ்பீசிஸ் அந்த இடத்துல தான் நம்ம பார்க்க முடியும். திஸ் ஸ்பீசிஸ், அந்த ஸ்பீசிஸ் பேர் என்னன்னா எட்ஜ் ஸ்பீசிஸ். ஸோ த பவுண்டரி ரீஜன் இஸ் கால்ட் அஸ் ஈகோட்டோன், அந்த எஃபெக்ட் இஸ் கால்ட் அஸ் எட்ஜ் எஃபெக்ட். அதனால உருவாகிற ஸ்பீசிஸ், அதனால இருக்கிற ஸ்பீசிஸ் வந்து எட்ஜ் ஸ்பீசிஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க வுட்லேண்ட் இருக்கு, இங்கேயும் ஒரு வுட்லேண்ட் இருக்கு, நடுவில் ஒரு ரோடு போடுறோம், அதனால ஒரு எட்ஜ் எஃபெக்ட் கிரியேட் ஆகும், ஒரு ஈகோட்டோன் கிரியேட் ஆகுது, அதுல ஒரு எட்ஜ் எஃபெக்ட் வருது, அதனால எட்ஜ் ஸ்பீசிஸ் இங்க உருவாகுது. இதே பாத்தீங்கன்னா ஒரு ஆல்டிடியூட்ல நான் போயிட்டு இருக்கேன், திடீர்னு ஸ்னோ வருது, ஸ்னோக்கும் தூந்திரா ஃபாரஸ்ட்டுக்கும் நடுவுல ஒரு டிரான்சிஷன் நடக்குது, அதையுமே நம்ம ஈகோட்டோன்னு சொல்றோம். ஈகோ டைப்னா என்ன மேம் அப்படின்னா, ecotype is a group of organisms, normally a subdivision of a species that is adapted to a specific environment. It is sometimes called as ecospecies, describing a genetically distinct, இதுதான் ரொம்ப முக்கியம், genetically distinct geographical variety, population or race within the species which is adapted to specific environmental conditions. ஒரு பெரிய பாப்புலேஷன்லயும் ஒரு சின்ன பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா ஜெனட்டிக்கலி டிஸ்டிங்க்டா இருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு சில இடத்துல வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஸ்பீசஸ் பாப்புலேஷனை தான் ஈகோ டைப் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ட்ரைபல் பீப்புள் மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ஏரியால அவங்க மட்டும் செக்லூடடா இருப்பாங்க, ஜெனட்டிக்கலி டிஸ்டிங்க்டா இருப்பாங்க. ஸோ அவங்கள பாத்தீங்கன்னா ஈகோ டைப் அப்படின்னு சொல்றாங்க. ஈகாலஜிக்கல் நீச் அப்படின்னா என்னன்னா, ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு அனிமலும் ஒரு விதமான சாயிலோ, ஒரு விதமான ரெயின்ஃபாலோ, ஒரு விதமான டெம்பரேச்சர்ல தான் வாழும். ஸோ அது தாங்கக்கூடிய டாலரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது தாங்கக்கூடிய டெம்பரேச்சர். இப்போ என்ன போய் அண்டார்டிகால விட்டா நான் வாழ முடியாது, ஒரு பென்குயினால தான் அண்டார்டிகால வாழ முடியும். ஸோ ஒவ்வொரு அனிமலுக்கும் அந்த மாதிரி எவ்ரி ஸ்பீசஸ் ஹேஸ் அ யூனிக் ஹேபிட்டட். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஈகாலஜிக்கல் நீச். ஆனா இந்த யூனிக் ஹேபிட்டட் மட்டுமா ஈகாலஜிக்கல் நீச்னா இல்லை. இப்போ நான் இங்க இந்த ஈகோசிஸ்டம்ல நானும் இருக்கேன், ஒரு பேர்டும் இருக்கு, ஒரு அனிமலும் இருக்கு, எல்லாருக்கும் ஒரே ஈகாலஜிக்கல் நீச்சஸ்னா இல்லை. அந்த டாகுக்கு பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஃபுட் ஹேபிட் இருக்கும், ஒரு விதமான ஸ்லீப்பிங் ஹேபிட் இருக்கும், ஒரு விதமான functions இருக்கும். So they have a different ecological niche. I have a different ecological niche. The birds have a different ecological niche. நான் இன்னொரு விஷயத்துல எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரே இந்த ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஹைட்லயும் ஒவ்வொரு விதமான ஸ்பீசஸ் இருக்கும். ஒரே ட்ரீல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்பீசஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்கும். ஆனா அந்த டிஃப்ரெண்ட் ஸ்பீசஸ் ஆஃப் பேர்ட்ஸுக்கும் வெவ்வேறு விதமான ரீப்ரொடக்டிவ் ஹேபிட் ஆர் ஃபுட் ஹேபிட் இருக்கும். சில இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீல வந்து கீழே வந்து பரோயிங் அனிமல்ஸ் இருக்கும். இப்போ இந்த ட்ரீஸ்லயே கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பரோயிங் அனிமல்ஸ், அதாவது இந்த ரேபிட் எல்லாம் இருக்கும். கொஞ்சம் மேல பாத்தீங்கன்னா ஸ்குரில்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ரேபிட்டுக்கும் ஸ்குரிலுக்கும் டிஃப்ரெண்ட் ஈகாலஜிக்கல் நீஷ். இதே உட்பெக்கர் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும், இதே ஸ்பேரோஸ் பாத்தீங்கன்னா இங்க இருக்கும், கிளி இன்னும் கொஞ்சம் ஹைட்டா இருக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா மைனா வந்து ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல இருக்கும். ஆனா மைனா, காக்கா எல்லாமே ஒரே ஈகாலஜிக்கல் நீச்னா அதுவும் இல்லை. அவங்களோட ஃபுட் ஹேபிட், அவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஹேபிட், அதுலயும் டிஃபரன்சஸ் இருக்கும். ஸோ எவ்ரி ஸ்பீசஸ் ஹாவ் அ யூனிக் ஈகாலஜிக்கல் நிஷ். அதனாலதான் காம்படிஷன் இல்லாம நம்மளால ஈக்குவலா சர்வைவ் பண்ண முடியுது. ஸோ ரிமெம்பர் தட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ட்ரீ தான், there is a monkey, there is a squirrel, there is a rabbit, there is a number of birds, there is a snake,
all living in a single tree because of their different ecological niche. And this is because they are not competing against each other because they have a different ecological niche. So போட்டி இல்லாம ரிசோர்சஸ்ல போட்டி இல்லாம அவங்களால சர்வைவ் பண்ண முடிஞ்சதுனால அதே ட்ரீல நிறைய ஸ்பீசிஸ் இருந்து இல்ல அவங்களுக்கு ஒரே மாதிரி ஈகாலஜிக்கல் நீச் இருந்தாலும் ஒரு இனம் அழிஞ்சிரும், இன்னொரு இனம் மட்டும்தான் சர்வைவ் ஆகும். ஸோ ஈகாலஜிக்கல் நீச் அதனால யாருக்கும் சேமா இருக்கவே முடியாது. இருந்தா அவங்க அந்த ஸ்பீசிஸ் ஏதாச்சும் ஒரு ஸ்பீசிஸ் அழிஞ்சு போயிடும். ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். So, competitive exclusion principle dictates that two species cannot exist in the same ecologicalness. This is due to competition for a resources in a habitat. So, இப்போ திருப்பி இங்க படிச்சோம்னா ecological needs is a unique functional role or a place of a species in an ecosystem. It is the description of all the biological, chemical, physical factors that a species needs to survive, stay healthy, reproduce. ஏதாச்சும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும், அதனால அந்த ஸ்பீசிஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் ஈகாலஜிக்கல் நீஷ் இருக்கும், அதனால அவங்க மியூச்சுவலி அங்க வாழ முடியும். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தே கேன் ஃபிசிக்கலி தே கேன் பி டிஃப்ரெண்ட், ஆர் பயாலஜிக்கலி தே கேன் பி டிஃப்ரெண்ட், ஆர் கெமிக்கலி த ஃபேக்டர்ஸ் கேன் பி டிஃப்ரெண்ட். ஸோ தேர் ஆர் ஹேபிட்டட் நீச்சஸ், ஃபுட் நீச்சஸ், ரீப்ரொடக்டிவ் நீச்சஸ், ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் நீச்சஸ். ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து அதில் வந்து மாறுபடும், எல்லாமே ஈகாலஜிக்கல் நீச்சஸ் தான். அடுத்து பயோம்ஸ். வாட் இஸ் த பயோம்? பயோம் ஆர் ரீஜன்ஸ் ஆர் லேண்ட்ஸ்கேப்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் தட் ஆர் டிவைடட் ஆன் த பேசிஸ் ஆஃப் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், வெஜிடேஷன் அண்ட் அடாப்டேஷன்ஸ் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபானா. ஸோ ஃபாரஸ்ட்னா என்ன அப்படின்னா, it is consisting of flora and fauna. It has a different climate. Biome is number of forests together will form a biome. So நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ecosystem, number of ecosystem will form a biome அப்படின்றது. So forest is an ecosystem, biome is more than an ecosystem. So that you have to remember. So that you have to remember. So biome is more than an ecosystem. Okay, so we have a triangle diagram to show that there are different ecosystem biomes. Okay, so நான் வந்து இதை வந்து சிம்பிளா நான் ஒரு ஆப்பிரிக்காவை வச்சு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இது வந்து ஆப்பிரிக்கா. Friends, remember this is Africa and we have an equator here, Tropic of Cancer here, Tropic of Capricorn here. Remember this. இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க, இங்க வந்து 0 degree. Okay, here it is Tropic of Capricorn. Sorry, Cancer. Here it is the almost 60 degree. Okay, இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 85 டிகிரின்னு வச்சுக்கோங்க, நார்த்னு வச்சுக்கோங்க, இது வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இதை அப்படியே இங்க அப்ளை பண்ணுங்க. இந்த இடத்துல அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட்ல இந்த இடத்துல உங்களுக்கு ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கும், அடுத்து சவானா இருக்கும், அடுத்து வந்து உங்களுக்கு டெசர்ட் இருக்கும். ஐ திங்க் திஸ் இஸ் a wrong picture. நீங்க ஜியோகிராஃபில படிச்சீங்கன்னா உங்களுக்கு வெட் எவர்கிரீன் இங்க இருக்கும், தட் இஸ் ஃபாரஸ்ட் வந்து இங்க இருக்கும், டெசர்ட் வந்து இங்க இருக்கும். ஓகே, இங்க வந்து சாரி இதை அப்ளை பண்ண முடியாது. பட் ரிமெம்பர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வெறும் மாய்ச்சர் ட்ரை ஆறதும் டெம்பரேச்சர் ட்ரை ஆறதை வச்சு சொல்றாங்க. இஃப் போத் டெம்பரேச்சர் இஸ் ஆல்சோ ஹை, ட்ரைனஸ் இஸ் ஆல்சோ ஹை, டெசர்ட், இதை நீங்க அப்ளை பண்ணி பார்க்காதீங்க. பட் அப்ளை பண்றதுக்கு நான் இன்னொரு டயக்ராம் சொல்றேன். And when the temperature is high, இது ஒரு சும்மா கிராஃப் தான், temperature is high and the moisture is high, then this is forest. Then if the temperature is low and moisture is high, then there is a forest. When moisture is low and the temperature is high, then it is a grassland. When the moisture is very low and the temperature is very low, it is desert, that is cold desert. So this is cold desert, this is hot desert. இது அப்ளை பண்ணாதீங்க, ஐம் சாரி, இது அப்ளை பண்ணாம சொல்லலாம். அப்ளை பண்றதுக்கு நம்மளுக்கு வேற டயக்ராம் இருக்கு. ஓகே, இது அப்ளை பண்ணாதீங்க, வெறும் கிராஃபை வச்சு டெம்பரேச்சர் ட்ரை ஆன மாய்ச்சர் ட்ரை ஆன மட்டும் அவங்க சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்னும் ட்ரை கம்மியாகிறது, மாய்ச்சர் இன்னும் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இதா இருக்கிறது வந்து உங்களுக்கு டைகா. தென் ஹை ரொம்ப கோல்டா இருக்கிறது வந்து ஆர்டிக் ரீஜன்ல தூந்திரா கிளைமேட்ல வந்து உங்களுக்கு. ஸோ தைகா ஆர் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் what is that? Boreal.
போரியல் ஃபாரஸ்ட் நம்ம வந்து அந்த பெரிய மேப் டயக்ராம்ல போன கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ போரியல் ஆர் டைகா. ஓகே, ஸோ அது பயோம்ஸ். இங்க வந்து பயோம்ஸ்னு நம்ம சொல்லணும். ஆனா ஆல்மோஸ்ட் ஃபாரஸ்ட்டும் இதுவும் ஒன்று தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்க பாருங்க மான்டேனா, டைகா, டிராபிக், சவானா, ஸ்டெப்பி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்கு. பட் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பயோம்ஸ். இங்க வந்து பயோம் கிளாசிஃபிகேஷன். பயோம்ஸ்ல என்ன சொன்னாங்க? அடாப்டேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல், வெஜிடேஷன், கிளைமேட்டிக் கண்டிஷன். இந்த 3 சேர்த்து சொல்றது பயோம்ஸ். இன்னொரு இது விஷயம் இருக்கு, ரியாம்ஸ்னு. இதை நீங்க ஜியோகிராஃபில தான் படிப்பீங்க, ஹிஸ்டரி இதுக்கு தேவையில்லை. பட் பாருங்க, ரியாம்ஸ், ரியாம்ஸ், பேலி ஆர்டிக் ரியாம்ஸ், நியோ ஆர்டிக் ரியாம்ஸ். ஓகே, பேலியோ ஆர்டிக் ரியாம், நியோ ஆர்டிக் ரியாம்ஸ். இதிலே போடவா? ஓகே, இது பேலியோ ஆர்டிக், இது வந்து பேலியோ ஆர்டிக் இல்லை, சாரி, பேலியோ ஆர்டிக், இது வந்து பேலியோட்ராபிக்கல், பேலியோட்ராபிக்கல், நியோட்ராபிக்கல். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரியன்டல் அண்ட் இது வரும், இங்கே ஓரியன்டல்னு வரும். ஸோ தட் யூ ஹவ் டு ரிமெம்பர். இந்த ரியாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ரியாம்ஸில் வந்து நீங்கள் ஜியோகிராஃபியில் படிப்பீங்க. ஸோ அது என்னென்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸ்டேஜஸ் ஆஃப் சக்சஷன் ஆர் ஈகாலஜிக்கல் சக்சஷன். ஈகாலஜிக்கல் சக்சஷன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உலகம் உருவாகும் போது படிப்படியாக தான் உருவாச்சு. வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வல்கனோ எரப்ஷன். நம்ம வந்து நம்மளோட எர்த் வந்து ஒரு பாலாக இருந்தது, வெரி ஹாட் பாலாக இருந்தது. கூல் டவுன் ஆகி ஆகி வந்து அதில் வந்து இது சாலிடாக நம்மளோட ராக் சர்ஃபேஸாக உருவாச்சு. அந்த ராக் சர்ஃபேஸ் வெடிச்சு மண் உருவாச்சு, சாயில் உருவாச்சு. ஸோ வெதரிங்னால சாயில் உருவாச்சு. இந்த சாயிலுக்கு அப்புறம் இது பயோ ஆர்கனிசம், அதாவது பயோ மாலிகுல்ஸ் பட்டதுனால நம்மளுக்கு மீட்டியோஸ்லேருந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனிவேஸ், பயோ மாலிகுல்ஸ் வந்து உருவாச்சு. அதுக்கப்புறம் சிம்பிள் ஆர்கனிசம்ஸ்லேருந்து நவ் காம்ப்ளெக்ஸ் ஆர்கனிசம் லைக் ஹியூமன்ஸ் உருவானோம். ஸோ எர்த்தும் உருவாகுது, எர்த் இஸ் ஆல்சோ க்ரோயிங் அண்ட் பயோ மாலிகுல்ஸ் ஆர் த ஆர்கனிசம்ஸ் இஸ் ஆல்சோ டெவலப்பிங். ஸோ தி எர்த் இஸ் ஆல்சோ டெவலப்பிங் and the organisms is also developing to complex. நம்ம ஒரு குரங்குல இருந்து மனுஷனா உருவாகிறோம். ஸோ குரங்கு வந்து ரொம்ப primitive organism, ஆனால் மனுஷன் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அட்வான்ஸ்டு ஆர்கனிசம்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் எர்த்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிப்படியாக சக்சஷன் மாதிரி ஒரு சும்மா வெறும் பேரன் லேண்ட்ல இருந்து அங்கே கொஞ்சம் புல் வரும், அதுக்கப்புறம் புல்லுலேருந்து புல்லுக்கு அப்புறம் அதுக்கு அந்த இடத்துல செடி வளரும், அதுக்கப்புறம் ஒரு மரம் வளரும். ஸோ அந்த கிளைமேட்டை வந்து அந்த மரமே மாற்றும். அந்த இடத்துல ரெயின்ஃபால் கொண்டு வரும், மாய்ஸ்சரை கொண்டு வரும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்து ஒரு சைக்கிள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சக்சஷன் படிப்படியாக வர்றது தான் அந்த சக்சஷன் சொல்கிறது. ஸோ சக்சஷன் இஸ் அ சீரீஸ் ஆஃப் progressive changes in the composition of an ecological community over time. ஸோ ஈகாலஜிக்கல் அந்த ஈகோசிஸ்டம் டெவலப் படிப்படியாக சேஞ்ச் ஆகிறது தான் ஈகாலஜிக்கல் சக்சஷன். வெதர் இட் இஸ் இன் த க்ரோத் ஆஃப் த சாயில் ஃப்ரம் த ராக்ஸ் ஆர் இட் இஸ் இன் த க்ரோத் ஆஃப் த ஆர்கனிசம் ஃப்ரம் த பிரிமிட்டிவ் டு த ஹையர் லெவல் ஆஃப் ஆர்கனிசம். ஸோ தட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட். பிரைமரி சக்சஷன்னா என்ன அப்படின்னா, ஒன்றுமே இல்லாத ஒரு ராக்ஸ்ல இருந்து அப்போதான் அந்த இடத்துல ஒன்றுமே நடக்கல, அப்போதான் புதுசாக ஒரு சக்சஷன் வருதுன்னா அதுதான் பிரைமரி சக்சஷன். செகண்டரி சக்சஷனா என்னன்னா, ஏற்கனவே உருவாகி ஒரு ஃபாரஸ்டே உருவாயிடுச்சு. அந்த ஃபாரஸ்ட் திடீர்னு வைல்டு ஃபயர்னால அழிஞ்சு போச்சு. வைல்டு ஃபயர்னாலேயோ எதுனாலேயோ தண்ணி சி லெவல் ரைஸ் ஆனாலேயோ சி லெவல் டவுன்னாலேயோ அந்த இடம் வந்து அழிஞ்சு போச்சு. அப்புறம் ஒரு உருவாகுதுல, அந்த சக்சஷன் பேர் செகண்டரி சக்சஷன். அதுவும் எங்க இருந்துனாலும் ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வந்து நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ பிரைமரி சக்சஷன், செகண்டரி சக்சஷன். இன்னொன்று உங்களுக்கு தெரியும், இப்போ இதை வந்து வைல்டு ஃபயர்ல அழிஞ்சாலும் அந்த இடத்துல திருப்பியும் ராக்ல இருந்து வரப்போறது இல்லை. அதுல வந்து புல்லு ஏற்கனவே சாயில் உருவாயிருக்கும். ஸோ வந்து புல்லு வரும், அதுக்கப்புறம் திருப்பியும் சின்ன சின்ன செடி வரும், அதுக்கப்புறம் பெரிய மரங்கள் வரும். ஸோ அந்த சக்சஷன் இங்க இருந்து ஆரம்பிக்கும்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருந்து ஆரம்பிக்கும். ஸோ அந்த சக்சஷன் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் செகண்டரி சக்சஷன் விச் இஸ் வெரி ஃபாஸ்ட். பிரைமரி சக்சஷனா ரொம்ப ஸ்லோ, ஒரு 100 years நடக்கும். இதே செகண்டரி சக்சஷன் ஒரு 10 yearsல இல்லை ஒரு 20-30 yearsல நடந்துடும். ஓகே, ஸோ primary succession is a newly exposed or newly formed rock is colonized by living things. Colonizedனா அது வந்து அங்க வந்து உருவாக ஆரம்பிச்சிருச்சு. In secondary succession, an area previously occupied by living things is disrupted, then recolonized following the disturbance. So recolonize பண்றதுனால
அந்த இடம் உருவாகிறது தான் செகண்டரி சக்சஷன். The succession often involves a progression from communities with lower species diversity. So communities with lower species diversity to communities with higher species diversity. இப்போ ஹியூமன் மாதிரி என்ன மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. என்னோட மூக்கு ஒரு மாதிரி இருக்கும், காது ஒரு மாதிரி, என் குழந்தை கூட என்ன மாதிரி இருக்க மாட்டா. ஸோ வி ஹாவ் அ லாட் ஆஃப் ஸ்பீசஸ் டைவர்சிட்டி. இப்போ ஒரு ரயில் பூச்சியை பார்த்தோம்னா ரயில் பூச்சி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ரயில் பூச்சியில் நீங்கள் டிஃப்ரென்ஸே கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப மைனூட் டிஃப்ரென்சஸ் தான் இருக்கும். ஸோ ஆனால் வந்து லயனில் பார்த்தீங்கன்னா ஒரு டைகரோட ஸ்ட்ரைப்ஸ் வந்து ஒவ்வொரு டைகரோட ஸ்ட்ரைப்ஸும் இட் இஸ் அ ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி அதுக்கு. ஸோ அவ்வளோ டைவர்சிட்டி இருக்கும். ஸோ இதே வந்து நீங்கள் ஒரு அமீபாவில் வந்து ஒவ்வொரு அமீபாவும் டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியாது. டீனு ஜானு அப்படின்னு சொல்லிட்டு பேரெல்லாம் வைக்க முடியாது, எல்லாரும் ஒரே மாதிரி இருப்போம். ஸோ அதனால we have to understand the succession involves primitive organism to high level organism, the organism with low species diversity to the organism with higher species diversity, which may be more stable, though this is not a universal rule. So not a universal rule, அதாவது இப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் இப்படிதான் மேக்ஸிமம் இருக்குது, இதுதான் ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது லோ ஸ்பீசஸ் டைவர்சிட்டிலேருந்து ஹை ஸ்பீசஸ் டைவர்சிட்டி, அப்படின்னா அன்ஸ்டேபிள் ஆர்கனிசம்லேருந்து ஸ்டேபிள் ஆர்கனிசம். அதாவது நிறைய ஸ்பீசஸ் இதுலேருந்து நம்ம என்ன இம்ப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, the communities with the higher species diversity is more stable. அப்படின்னா ஆல்வேஸ் ஹோமியோஸ்டாசிஸ்க்கு தான் நம்ம ஒரு ஈகோசிஸ்டம் வந்து கொண்டு வருது. அதாவது ஈகோசிஸ்டம்னா ஹோமியோஸ்டாசிஸ்னா என்னன்னு நம்ம சொன்னோம், அன்ஸ்டேபிள்ல இருந்து ஸ்டெபிலிட்டி கொண்டு வரதுக்கு நம்ம உடம்பு இல்லைன்னா நம்ம வந்து ஏதாச்சும் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்டெபிலிட்டி கொண்டு வரதுக்கு ஒரு ஈகோசிஸ்டமும் வளரும். ஒரு ஈகோசிஸ்டமும் லோ ஸ்பீசஸ் டைவர்சிட்டிலேருந்து ஹை ஸ்பீசஸ் டைவர்சிட்டி வந்து நம்ம இருக்கும். ஸோ ஒரு குளம் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு இடத்துல ஒரு குழி இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு குழி இருக்கு, அந்த குழியில வந்து ஒரு மழை பெய்யுது, தண்ணி வருது, ஒரு குளம் உருவாயிடுது. அந்த குளம் உருவாரணும், அந்த இடத்துல வந்து ஆல்கே வரும், அதுக்கப்புறம் டேட் போல் வரும், அடுத்து ஃப்ராக் வரும், அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஃபிஷ்ஷஸ் உருவாகும். எங்கேருந்து ஃபிஷ்ஷஸ் வருதுன்னே நம்மளுக்கு தெரியாது, ஆனால் அந்த இடத்துல ஃபிஷ்ஷஸ் உருவாகும். அப்புறம் குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பாண்டு வளர வளர அந்த ஃபிஷ்ஷஸ் வந்து மாறி அது பெரிய ஃபிஷ்ஷஸ் வரும். அந்த குட்டி ஃபிஷ்ஷஸ் சாப்பிட்றதுக்கு பெரிய ஃபிஷ்ஷஸ் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த க்ரோத் சைக்கிள் அப்படியே திருப்பி டவுன் ஆகும். அந்த தண்ணி வத்த ஆரம்பிச்சிடும். அந்த தண்ணி வத்தும் போது கொஞ்சம் இருக்கிற தண்ணியில சர்வைவ் ஆகிற அனிமல்ஸா வரும். திருப்பியும் அந்த அனிமல்ஸ்லாம் செத்து போயிடும். அப்புறம் வெறும் ஆல்கே மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் சும்மா பேரன் லேண்டா மாறிடும். ஸோ இதே ஒரு சக்சஷன் தான். ஒரு சின்ன பாண்டு உருவாகுதுலேருந்து அந்த பாண்டு திருப்பியும் ட்ரை ஆகுற வர அதுவும் ஒரு சக்சஷன் தான். ஸோ திஸ் சக்சஷன் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இங்கே லோ ஸ்பீசஸ் டைவர்சிட்டிலேருந்து ஹை ஸ்பீசஸ் டைவர்சிட்டி இருக்குது, திருப்பியும் அது வந்து டிக்ளைன் ஆகிட்டு போகுது. ஸோ தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இதில் ஒவ்வொரு ஸ்டேஜஸையும் ஒவ்வொரு கம்யூனிட்டி உருவாகுதுல. அதாவது ஒரு பாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் டேட்போல்ஸ் வரும், அதுக்கப்புறம் அந்த டேட்போல்ஸு, அதுக்கப்புறம் அதை சாப்பிட்றதுக்கு குட்டி குட்டி மீன்கள் வரும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு சீரீஸாக போகுது. அந்த ஸ்டேஜஸ் பேர் தான் சீரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கம்யூனிட்டி ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லேயும் ஒரு கம்யூனிட்டி வருதுல்ல, அதுக்கு பேர் தான் சீரல் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜஸையும் பார்த்தீங்கன்னா சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜையும் சீரீஸு, ஒவ்வொரு கம்யூனிட்டியும் சீரியல் கம்யூனிட்டி. ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல உருவாகிற ஸ்பீசஸ்க்கு பேர் பயனீர் ஸ்பீசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் அது உருவாகுச்சுன்னா அது பிரைமரி சக்சஷன். ஏதாச்சும் ஒன்று அழிஞ்சு திருப்பி உருவாச்சுன்னா அதுக்கு பேர் செகண்டரி சக்சஷன். ஓகே, ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். பயனீர் ஸ்பீசஸ் ஸோ அப்படின்னா பயனீர் ஸ்பீசஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னா இதுல இருந்து நம்மளுக்கு தெரியணும், அதெல்லாம் லோ ஸ்பீசஸ் டைவர்சிட்டி உள்ள பிரிமிட்டிவ் ஆர்கனிசம் தான் பயோனியர் ஸ்பீசஸ் தான் இருக்க முடியும். அண்ட் சம்டைம் ப்ரொடியூசர்ஸ் மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் இருந்தால் தான் அதுக்கப்புறம் கன்சியூமர்ஸ்லாம் அங்கே வர ஆரம்பிச்சிடும். ஸோ பயோனியர் ஸ்பீசஸ் விச் இன்க்ளூட் லிச்சன்ஸ், மாசஸ், ஃபங்கை அண்ட் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ். நான் அதுக்கு முன்னாடி சொன்னால நான் ஒரு லாஜிக் சொல்லியிருக்கேன் அப்படின்னு, அந்த லாஜிக் இதுதான். ஈகாலஜிக்கல் சக்சஷன்ல பிரிமிட்டிவ் ஆர்கனிசம் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும். ஏன்னா அதால வந்து அந்த மண்ணே இல்லாம வெறும் பேரன் ராக்ல கூட வளர முடியும். அப்படி வளரும் போது அது வந்து அதோட கெமிக்கல்ஸ் வந்து அந்த ராக்ஸ்ல ரியாக்ட் பண்ணி அங்க வெதரிங் நடக்கும். கெமிக்கல் வெதரிங் அப்படின்னு ஒன்று நடக்கும். அதுக்கப்புறம் அங்க சாயில் உருவாகும். நல்ல சாயில் உருவானதுக்கு அப்புறம் நல்ல பிளான்ட் growth, ட்ரீ growth எல்லாம் உருவாகும். ஸோ தட் யூ ஹாவ் டு ரிமெம்பர். ஈவன் பாக்டீரியா கூட உங்களுக்கு பைனியர் ஸ்பீசஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. அண்ட் திஸ் இஸ்
they will take advantage before the larger competitors arrive. ட்ரீஸ் மாதிரி லார்ஜர் காம்படிட்டர்ஸ் வரதுக்கு முன்னாடியே வந்து இவங்கெல்லாம் வந்து அந்த இடத்துல தஞ்சம் புகுந்துருவாங்க. ஓகே, ஸோ ஸ்டெப்ஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் ஈகாலஜிக்கல் சக்சஷன்: நியூடேஷன், இன்வேஷன், காம்படிஷன் அண்ட் கோஆக்ஷன், ரியாக்ஷன், ஸ்டெபிலைசேஷன். எல்லாமே ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. இப்போ ஒரு பாண்டு உருவாயிடுச்சு. ஸோ தண்ணி ஒரு பாண்டு உருவாயிடுச்சு. பாண்டு உருவாகிறது வந்து நியூடேஷன். இன்வேஷன்னா ஒரு ஆர்கனிசம்ஸ் இந்த இடத்துல வந்து இன்வேட் ஆகுது. ஸோ ஆர்கனிசம் காலனைஸ் பண்ணுது, இல்லைன்னா இன்வேட் பண்ணுது. அதுக்கப்புறம் காம்படிஷன் அண்ட் கோஆக்ஷன். அப்புறம் இன்னொரு ஆர்கனிசம் வருது, 2 பேரு கூட காம்படிஷன் நடக்குது. சில நேரம் 2 பேரும் வந்து ஒன்னா வாழ்ந்துக்குவாங்க. சில நேரம் காம்படிஷன்ல ஒருத்தவங்க போயிடுவாங்க, இன்னொருத்தவங்க அங்கே இருப்பாங்க. அப்புறம் ரியாக்ஷன். ஸோ இவங்கனால அந்த தண்டி வந்து ஏதாச்சும் அந்த ஈகோசிஸ்டம்ல மாற்றம் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ தட் யூ ஹாவ் டு ரிமெம்பர். இப்போ மாசஸ் லிச்சன்ஸ் வரதுனால அந்த இடத்துல சாயில் உருவாகிறதோ, இல்லைன்னா டேட்போர்ட்ஸ்னால அவங்கனால அந்த பாண்டோட பிசிக்கல் கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ல மாற்றம் ஏற்படும். அதுதான் ரியாக்ஷன். அண்ட் ஸ்டெபிலைசேஷன். அதுக்கப்புறம் ஸ்டெபிலைஸ் ஆகும். நிறைய கம்யூனிட்டிஸ் எல்லாம் கோஹாபிட் பண்ணும். அந்த இடத்துல லோட்டஸ் இருக்கும், ஆல்கையும் இருக்கும், ஃபிஷ்ஷஸ் இருக்கும், டேட்போலும் இருக்கும், ஃப்ராக்ஸும் இருக்கும். அவங்க குடிக்கிறதுக்கு வந்து ஆம்ஃபிபியன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஆம்ஃபிபியன்ஸ் வரும், ரெப்டைல்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல நடந்து ஸ்டெபிலைஸ் ஆகிடும். ஸோ ஸ்டெபிலைஸ் ஆகி ஒரு கம்யூனிட்டி, கடைசியா வர கம்யூனிட்டிக்கு பேரு கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி. ஸோ கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி அப்படின்றது அந்த லாஸ்ட் வர கம்யூனிட்டி ஸ்டெபிலைஸ் பண்ணும்போது ஒரு கம்யூனிட்டி வருது, அது பேரு கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி. ஸோ வாட் இஸ் நியூடேஷன்? ஃபார்மேஷன் ஆஃப் த பேரன் ஏரியா. Invasion, it is the arrival of seed or other reproductive bodies. Competition, there increase in the population. And reaction, the environment gets modified by the action of the species. Stabilization, it is a process or stage establishes the climax community. So that is very important. Okay. ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி ஈகாலஜிக்கல் சக்சஷன் நடக்கும். பாண்டில் ஒரு ஈகாலஜிக்கல் சக்சஷன் நடக்கும், டெசர்ட்ல ஒரு ஈகாலஜிக்கல் சக்சஷன் நடக்கும், இல்லைன்னா இது ஒரு கல்லுல கூட, ஒரு சாதாரண ஒரு ராக்ல கூட ஒரு ஈகாலஜிக்கல் சக்சஷன் நடக்கும். அதைப்படி டிஃப்ரெண்ட்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரோசியர்னா அக்வாட்டிக் ஹேபிட்டட்ல, அதாவது பாண்டு கிரியேட் பண்ணும்போது ஒரு ஈகாலஜிக்கல் சக்சஷன். இல்லை ஜெரோசியர், ஒரு டெசர்ட் உருவாகும் போது. லித்தோசியர், ஒரு பேர் ராக் சர்ஃபேஸ்ல கூட ஒரு இது இருக்கும். சாமோஸ்பியர் ஆன் சாண்டி ஏரியாஸ், ஹாலோஸ்பியர் ஆன் saline areas. Senile is for microorganisms on dead matter. ஒரு டெட் மேட்டர், நான் சொன்னேன்ல, ஒரு டேப்பை ஓப்பன் பண்ணி நீங்க விட்டீங்கனாலும் அந்த இடத்துல தண்ணி வர வர அந்த இடத்துல ஆல்கே வரும். இப்படி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அந்த இடத்துல உருவாக ஆரம்பிச்சிடும். இல்லை நான் ஒரு ஃபுட்டை வந்து நான் அப்படியே விட்டுட்டேன்னா அந்த இடத்துல ஒரு ஃபங்கஸ் வரும், அந்த ஃபங்கஸை சாப்பிட்றதுக்கு இன்னொரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வரும். இப்படி நிறைய ஆர்கானிசம்ஸ் வந்து அந்த இடத்துல வரும். அது பேரு செனல். அப்புறம் இயோசியர். Eosphere is the development of vegetation in an era. Okay. அப்புறம் டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரைமரி சக்சஷன் அண்ட் செகண்டரி சக்சஷன், இதையும் கேள்வியா கேட்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி காலனைஸ் பண்ணவே இல்லை, இதுல வந்து ப்ரையார் காலனைசேஷன் இருக்கு. சாயில் இஸ் நாட் இனிஷியலி பிரசன்ட். இதுல சாயிலே உருவாயிருக்காது, அங்க சாயில் ஃபர்ஸ்டே உருவாயிருக்கும். இட் டேக்ஸ் மோர் டைம். ஐ டோல்ட் யூ, நோ, டேக்ஸ் மோர் டைம், பட் இட் டேக்ஸ் லெஸ் டைம் பிகாஸ் இட் இஸ் ஆல்ரெடி ஆல் த இது இன்கிரீடியன்ஸ் ஆர் ஆல் செட். ஓகே. அடுத்து இது ஸ்லோவா இருக்கும், அது ஃபாஸ்டா இருக்கும். நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும், அங்க கொஞ்சம் ஸ்டேஜஸ் தான் இருக்கும். இட் இஸ் ப்ரோபக்யூல் ஆஃப் த ப்ரீவியஸ் சக்சஷன் இஸ் ஆப்சென்ட். அதாவது ஏதாச்சும் ஒரு விதை, இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து இல்லாம இருக்கலாம், இது வந்து இருக்கும். அண்ட் அன்ஃபேவரபிள், ப்ராபக்யூல்னா வந்து ரீப்ரொடக்ஷனுக்காக இருக்கிறது. அண்ட் அன்ஃபேவரபிள் இனிஷியல் என்விரான்மெண்ட், அதுல ஃபேவரபிளா இருக்கும். பேர் ராக்ல இருந்து உருவாயிருக்கும், அது வந்து டீஃபாரஸ்டட் லேண்டோ இல்லை ஃபாரஸ்ட் ஃபயர்னால அழியப்பட்டதோ, இல்லைன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூம்புகார் இடம் வந்து, இல்லை தனுஷ்கோடி பார்த்தீங்கன்னா இது சீ லெவல் ரைஸ்னால இல்லை சுனாமினால அழிஞ்சு போயிருக்கும். அப்புறம் திருப்பியும் அந்த இடத்துல வந்து ஒரு வெஜிடேஷன் வந்து உருவாக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் உங்களுக்கு இதெல்லாம். அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம், சில கான்செப்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து நீங்க வந்து அப்படி இந்த சி லெவலுக்குள்ள போக போக உங்களுக்கு ஒவ்வொரு டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ சி லெவலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது லிட்டோரல், அப்புறம் சப்லிட்டோரல், இது வந்து பேத்தியல், அபிசல், இது ஜோன்ஸ் சொல்லுவாங்க. லிட்டோரல் ஜோன், சப்லிட்டோரல் ஜோன், பேத்தியல் ஜோன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து லிட்டோரல்னா ஹை டைடு இருக்கிற இடம்,
சப்லிட்டோரல்னா லோ டைடோ ஹை டைடோ இருக்கிற இடம் சப்லிட்டோரல். அதுக்கு மீறி இன்னும் டெப்த்ல பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு அபிசல், பேத்தியல் அபிசல்னு சொல்லுவாங்க. ரொம்ப டீப்பான ஏரியா வந்து அபிசல் ஜோன் ஆர் அபிசல் பிளெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம தண்ணிக்குள்ள போனோம்னா சர்ஃபேஸ் லெவல்ல வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், பெலாஜிக்னு சொல்றோம். இதே வந்து நம்ம கான்டினென்டல் ஏரியால இருக்கிற தண்ணிக்கு பேரு நெரிட்டிக் ஜோன் அப்படின்னு சொல்றோம். ஸோ பெலாஜிக் ஜோன், நெரிட்டிக் ஜோன். டெப்தா இருக்கிற ஜோனுக்கு பேரு பெலாஜிக் ஜோன். ரொம்ப சர்ஃபேஸ்ல இருக்கிற ஜோனுக்கு பேர், அதாவது இவ்வளவுதான் டெப்த் இருக்கு, இதுல இவ்வளவு டெப்த் இருக்கு, அது பெலாஜிக், இது நெரிட்டிக் ஜோன். ஸோ நெரிட்டிக் ஜோன்லயும் ஒரு விதமான ஸ்பீசஸ் இருக்கும், பெலாஜிக் ஜோன்ல வேற மாதிரி ஸ்பீசஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பெலாஜிக்கு நம்ம பாத்தீங்க. அப்புறம் கீழே சர்ஃபேஸ்ல ரொம்ப ஆழத்துல சர்ஃபேஸ்ல, அதாவது ஓஷனோட ஃப்ளோர்ல இருக்கிறதுக்கு பேரு பென்திக் ஜோன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நெரிட்டிக் ஜோன், பெலாஜிக் ஜோன், பென்திக் ஜோன். அப்புறம் நெரிட்டிக் ஜோன்ல நிறைய சன்ஷைன் இருக்கும். பெலாஜிக் ஜோன்ல கொஞ்சம் கொஞ்சமா சன்ஷைன் குறைஞ்சிடும். பென்திக்ல சுத்தமா சன்ஷைன் இருக்காது. ஸோ சன்ஷைனை வச்சு அவங்க சொல்றாங்க ஃபோட்டிக், டிஸ்போட்டிக், ஏஃபோட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த இடத்துல சன்ஷைன், நோ சன்ஷைன், நோ சன்ஷைன், டெப்த், பென்திக் வந்து ஃப்ளோரு, ஓஷனோட ஃப்ளோரு, நெரிட்டிக் வந்து லெஸ் டெப்த் இருக்கிறது. இது வந்து ஹை டைடு வருது, ஹை டைடு. இது வந்து ஹை டைடுக்கும் லோ டைடுக்கும் நடுவுல வந்து சப்லிட்டோரல்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த திங். அண்ட் பெலாஜிக்ல டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லிட்டோரல் ஜோன் இல்லைன்னா லிம்னட்டிக் ஆர் பெலாஜிக் ஜோன்னே வச்சுக்கோங்க. இதுல எந்த விதமான ஆர்கானிசம்ஸ் இருக்கு அதையும் கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்டான்னா ஃப்ரீ ஸ்விம்மிங், நெக்டான்னா ஃப்ரீ ஸ்விம்மிங் அனிமல்ஸ். ஸ்விம்மிங், ஃப்ரீ ஸ்விம்மிங்லாம் யார் யாரு, ஃபிஷஸ், டேட்போல்ஸ், இதெல்லாம் ஃப்ரீ ஸ்விம்மிங். தோஸ் ஆர் கால்ட் அஸ் நெக்டான். பெரிஃபைட்டான் அது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பிளாங்டான் மாதிரி ஓரளவுக்கு லிட்டில் மூமெண்ட் தான் இருக்கும், லிட்டில் மூமெண்ட் தான் இருக்கும். அதாவது இது வந்து கனெக்ட் ஆயிருக்கும், சாயில கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ கொஞ்சம் தான் மூமெண்ட் இருக்கும். ஸோ தோஸ் ஆர் கால் பெரிஃபைட்டான். நியூஸ்டான் என்னன்னா சர்ஃபேஸ்ல இருக்கிறது, லைக் ஆல்கே சர்ஃபேஸ்ல இருக்குது. ஓகே, ஜூ பிளாங்டான் அண்ட் ஃபைட்டோ பிளாங்டானும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான மூமெண்ட் தான் இருக்கும். ஓகே friends, so this you have to remember based on benthos na those organisms which are living in the floor. So based on the different habitat within the aquatic ecosystem, ஒரு aquatic ecosystemல என்ன மாதிரி இடத்துல அந்த அனிமல்ஸ் வந்து வாழுதுன்றத பொறுத்து இந்த கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. நெக்டான்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூஸ்டான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ஃபேஸ்லேயே இருக்கும், ஃப்ரீயா ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கிறது. இதே வந்து பார்த்தீங்கன்னா பெரிஃபைட்டான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிட்டில் மூவ்மெண்ட் இருக்கும். பிளாங்டான் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்டான் பார்த்தீங்கன்னா நெக்டான் வந்து ஃப்ரீ ஸ்விம்மிங் ஆர் ஃப்ரீ லிவிங், இது இன் டெப்த். ஓகே, அடுத்து திஸ் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃப்ரெண்ட்ஸ். இது வெட்லாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு யூபிஎஸ்சி மெயின்ஸ்ல ப்ரிலிம்ஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ லிசன் டு மீ. வெட்லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெட்லேண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டிரான்சிஷன் ஜோன் விச் இஸ் அன் ஈகோடோன் தான். ஓகே, ஸோ இட் இஸ் அன் ஈகோடோன். ஸோ ரிமெம்பர் திஸ் இஸ் த ஈகோடோன். ஸோ ஈகோடோன் போது wetland is nothing but a transition zone or a boundary zone which is between the land and the water. Between the land and the water இந்த ஈகோடோன் தான் வெட்லேண்ட் சொல்றாங்க. அது இந்த வெட்லேண்ட்ல வந்து தண்ணியும் இருக்கும் லேண்டும் இருக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் வெட்லேண்ட். பட் எவ்வளோ தண்ணி இருக்கும்னா 6 மீட்டருக்கு கம்மியா இருக்கும். ஸோ 6 மீட்டர் தான், அதாவது நீங்க நின்னீங்கன்னா உங்களோட முட்டிக்கு கீழே இல்லை முட்டி கொஞ்சம் மேலே தான் உங்களுக்கு தண்ணி இருக்கும். ஸோ wetlands are defined as the lands transitional between terrestrial and aquatic ecosystem where the water table is usually at or near the surface of the land is covered by shallow water. இதுல எவ்வளோ தண்ணி இருக்குன்றத பொறுத்து அவங்க டிஃப்ரெண்ட் நேம்ல கூப்பிடுவாங்க. மார்ஷஸ், ஸ்வாம்ஸ், பீட்ஸ், அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஸ்பீசஸை வச்சு மேங்க்ரோவ்ஸ், என்ன மாதிரி சால்ட் கண்டென்ட்டை வச்சு அவங்க கிளாஸிஃபை பண்ணுவாங்க. மேங்க்ரோவ்ஸ், அப்புறம் கோரல்ஸ் இருக்கிற இடத்த கோரல் ஈகோசிஸ்டம்னு சொல்றாங்க. இது எல்லாமே வெட்லாண்ட்ஸ் தான். எஸ்டுவரிஸ், லகூன்ஸ், இதெல்லாம் வந்து
உங்களுக்கு வெட்லாண்ட்ஸ் தான். அப்புறம் கோஸ்டல் வெட்லாண்ட்ஸ்னா கடலுக்கு பக்கத்துல இருக்கிறது. ஷாலோ லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸும் ஒரு வெட்லாண்ட் தான். மார்ஷஸ் வந்து வெட்லாண்ட் தான். திடீர்னு மழை பெய்யும் போது இருக்கும், அப்புறம் வந்து மறைஞ்சு போயிடும். ஸ்வாம்ப் நீங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஃப்ளட் நடக்கிற இடத்துல திடீர்னு அந்த இடத்துல வந்து சகதியா இருக்கும். அதெல்லாம் ஸ்வாம்ப்ன்னு சொல்லுவாங்க. பாக்ஸும் அதுதான். இந்த வாட்டர் லாக்டு பீட்லேண்ட்ஸ் சில நேரம் வந்து கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப அதிகமா இருந்தா, கொஞ்சம் கிரவுண்ட் வாட்டர் வந்து மேல வந்து இருக்கும். அந்த மாதிரி இடத்தலாம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ எஸ்ச்சுவரிஸ்னா டெல்டா ஃபார்ம் ஆகாம அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கடலும் ரிவரும் சேர்ற இடத்துல எஸ்ச்சுவரிஸ். பாண்டிச்சேரிலாம் போனீங்கன்னா எஸ்ச்சுவரிஸ் நீங்க பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஆர்கனிசம்ஸ் வந்து இருக்கும். ஸோ வெட்லாண்ட்ஸ் இங்க பார்த்தீங்கன்னா, ஹியூமன் மேடு ரிசர்வாயர் கூட வெட்லாண்ட் தான். லேக்ஸ் வெட்லாண்ட் தான். ஃப்ளட் பிளைன்னா உங்களுக்கு வந்து அந்த ரிவர் போற அந்த ரிவருக்கு கொஞ்சம் இந்த சைடு, அதாவது அந்த பண்டு சொல்லுவாங்கல்ல, ரிவர் போற இடத்துல பன்ஸ் இருக்கும்ல, அதுக்கு கொஞ்சம் பக்கத்துல தான் ஃப்ளட் பிளைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆக்ஸ்போ லேக்ஸ், அந்த ரிவர் போற இடத்துல வந்து இப்படி ரொம்ப கர்வ் ஆகும்போது அந்த கர்வ் வந்து கட் ஆகி தனியா இருக்கும். அதுக்கு பேரு ஆக்ஸ்போ லேக்ஸ். அப்புறம் எஸ்ச்சுவரிஸ் கடலும் ரிவர்ஸும் சேர்ற இடத்துல சில இடத்துல ஸ்வாம்ப்ஸ் இருக்கும். அந்த ஸ்வாம்ப்ல வந்து மேங்க்ரூவ்ஸ் உருவாகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வெட்லாண்ட்ஸ் தான். ஆர்டிஃபிஷியல் வெட்லாண்ட்ஸ் இருக்கு, இது இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சர் கிளியரா இல்ல, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ளட் பிளைன்ஸ், கோஸ்டல், ஸ்வாம்ப், மேங்க்ரூவ்ஸ், டெல்டாஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இது. India has nearly 4.6% of the land as wetland, covering an area of 15.26 million hectares. Wetland declared as Ramsar sites or protected under strict guidelines of the convention. ஒரு இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் இருக்கு, அதுக்கு பேரு ராம்சர் கன்வென்ஷன். இந்த ராம்சர் கன்வென்ஷன் வந்து ஈரான்ல, ராம்சர் வந்து ஈரான்ல இருக்கு. அங்க வந்து அதை வந்து எல்லா கண்ட்ரீஸும் சைன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, வெட்லாண்ட்ஸ் எல்லாம் தயவு செய்து காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வெட்லாண்ட்ஸ்ல தான் நிறைய நான் சொல்லியிருக்கேன், ஈகோ டோன்ல தான் நிறைய ஹையர் ஸ்பீசஸ் இருக்கும். ஸோ வெட்லாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் த பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். ஸோ அதனால வெட்லாண்ட்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நம்மளோட 80 வெட்லாண்ட்ஸ் வந்து இப்போதைக்கு ராம்சர் கன்வென்ஷன்ல வந்து நம்ம வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி அண்டர்ஸ்டாண்ட் ராம்சர். வாட் இஸ் த வெட்லாண்ட் தட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஈவன் ரைஸ் ஃபீல்ட்லயும் தண்ணி நம்ம தெப்பமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தெப்ப குளம் கூட உங்களுக்கு வெட்லாண்ட் தான். தெப்பமா இருக்கிற அந்த ரைஸ் ஃபீல்டு கூட உங்களுக்கு வெட்லாண்ட்ல தான் வரும். வேர்ல்டு வெட்லாண்ட் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் 2nd February. This day marks the adoption of the Convention of Wetlands in Iran in 1971. The convention ஓட மிஷன் என்னன்னா, கன்சர்வேஷன் அண்ட் வைஸ் யூஸ் ஆஃப் த ஆல் த வெட்லாண்ட். வைஸ் யூஸ் பண்ணணும், அதாவது யூஸ் பண்ணுங்க, ஆனா அது வந்து ரொம்ப டீக்ரேட் ஆகாம, டிஸ்ட்ராய் ஆகாம வைஸா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, 3 pillars ஆஃப் த கன்வென்ஷன் வந்துன்னா, வைஸ் யூஸ் பண்ணுங்க, சூட்டபிள் வெட்லாண்ட் வந்து ப்ரொடக்ட் பண்ணி அதை வந்து லிஸ்ட்ல போடுங்க. அந்த லிஸ்ட்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதை எஃபெக்டிவா மேனேஜ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் கோஆப்ரேட் இன்டர்நேஷனல், எல்லாரும் சேர்ந்து டிரான்ஸ்பவுண்டரி வெட்லேண்ட், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா சுந்தர்பன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்லயும் இருக்கு, இந்தியாலயும் இருக்கு. ஸோ சுந்தர்பன் மாதிரி வெட்லேண்ட்லாம் வந்து 2 கண்ட்ரியும் சேர்ந்து தான் ப்ரொடக்ட் பண்ணணும். ஸோ அதை தான் சொல்றாங்க. சுந்தர்பன்ஸ் எக்ஸாம்பிள், சுந்தர்பன்ஸ் எங்க இருக்குன்னு கேட்காதீங்க, ஜியாகிரபியில படிப்பீங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உங்களுக்கு ஒரு 4வது கிளாஸ் இல்லைன்னா ஒரு 6வது கிளாஸ்ல வந்து உங்களுக்கு சில ஹேண்ட் அவுட்ஸ் வந்து இந்த பிபிடியில் டிஸ்கிரிப்ஷனில் போட சொல்கிறேன். அதில் வந்து உங்களுக்கு 80 வெட்லேண்ட்ஸோட நேம்ஸு, அப்புறம் வைல்ட் லைஃப் பார்க்கு, வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ், நேஷனல் பார்க், இதோட லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு கீழே இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லைனாலும் வெப்சைட்ஸில், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட்டோட வெப்சைட்டில் இருக்கும். பட் ஆனாலும் நான் வந்து உங்களுக்கு ஹேண்ட் அவுட்டாக கீழே கொடுத்துட்றேன். ஓகே, மான்ட்ரியக்ஸ் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு இந்த ராம்சர் கன்வென்ஷன்ல ஒரு ரெக்கார்டு இருக்கு. Those wetland which are very much in danger, that will be there in this Montreux record. So Montreux record is the register of wetland sites on the list of international importance where changes in ecological characters have occurred. So நிறைய changes நடந்துருது, அதனால நம்ம வந்து அதை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு முக்கியமானதுனால மான்ட்ரியஸ் ரெக்கார்ட்ல இருக்கும். மான்ட்ரியஸ் ரெக்கார்ட்ல நம்ம இந்தியாவில் எது இருக்குன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, ஸோ சிலிக்கா லேக் இருக்கும், லோக்தக் லேக் வந்து நம்ம எடுத்திருப்போம். ஓகே, ஸோ அந்த மாதிரி நிறைய வெட்லேண்ட்ஸ், 2 வெட்லேண்ட் மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மான்ட்ரியஸ் ரெக்கார்ட்ல இருக்கும். ஸோ கியோலாடியா நேஷனல் பார்க்கும் உங்களுக்கு வந்து சிலிக்கா லேக்கும் இருக்கும். லோக்தக் லேக் இதுக்கு முன்னாடி இருந்தது, அதை எடுத்துட்டாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மான்ட்ரியஸ் ரெக்கார்டில் வந்து
என்ன லேக்ஸ் இருக்கு ஆர் என்ன வெட்லாண்ட்ஸ் இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஐ திங்க் ஐ forgot. ஓகே, மான்ட்ரியக்ஸ் ரெக்கார்ட் வெட்லாண்ட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இதுல வெப்சைட்ல வரும். ஸோ இட் இஸ் மெயின்டைன்ட் அஸ் அ பார்ட் ஆஃப் த ராம்சர் லிஸ்ட். அடுத்து நம்ம கிட்ட ஒரு ரூல்ஸ் இருக்கு, வெட்லாண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2017. இதுல வந்து we have a central wetland regulatory authority இருக்காங்க. இவங்க they are conserving the wetlands. பட் ரீசெண்டா நிறைய சேஞ்சஸ் நடந்ததுனால they have removed some items from the definition. அதனால நிறைய wetland வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ண மாட்டேங்கிறோம். Under 2017 regulation, the process to identify the wetlands has been delegated to the states. So it is the state which will notify that this is a wetland, that is a wetland அப்படின்னு notify பண்ற பவர் வந்து ஸ்டேட் கிட்ட இருக்கு. India has increased its tally of Ramsar sites to 80 from the existing 75. So இப்போ வந்து 75ல இருந்து 80 போயிட்டோம். நம்ம 75th year of independence 75 போட்டிருந்தோம், இப்போ 80 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 3 of the sites பார்த்தீங்கன்னா இங்க அன்க சமுத்ரா, அங்னா ஷினி, மகதிக்கெரை கன்சர்வேஷன் ரிசர்வ் இன் கர்நாடகா, கரைவெட்டி பேர்ட் சாங்சுவரி அண்ட் லாங்வுட் ஷோலா ரிசர்வ் ஃபாரஸ்ட் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு வாஸ் ஹேவிங் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ராம்சர் சைட் followed by Uttar Pradesh. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 49 இருக்கு, பட் தேர் ஆர் லாட்ஸ். ஸோ இங்க பாருங்க NBIS. ஸோ இந்த வெப்சைட்ல வந்து எடுத்துக்கலாம். இப்போ ரீசெண்டா இருக்கிற வர which one of the following is an artificial lake? Question என்ன? Artificial lake. இதுல எது artificial lake? It's கொடைக்கானல், தமிழ்நாடு. Remember that, friends. Consider the following statements. இதெல்லாம் previous year question. Under the Ramsar Convention, it is mandatory. Ramsar Convention, it is mandatory to be part of the government of India to protect and conserve all the wetlands in the territory of India. Na mandatory na illa. See, conventions பார்த்தோம்னா எதுவுமே மேண்டேட்டரியா இருக்காது. சில இதுதான் லீகலி பைண்டிங்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. நிறைய கன்வென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லீகலி பைண்டிங் இல்லை, அதாவது மேண்டேட்டரி இல்லை. Wetland Conservation and Management Rules 2010 were framed by the Government of India based on the recommendations of the Ramsar Convention. Yes. The Wetland Conservation and Management Rules 2010 also encompasses the drainage area or catchment regions of the wetland as determined by the authority. Yes. அதென்ன மேம் catchment area or drainage area னா, இப்போ ஒரு ரிவர் ஓடிட்டு இருக்குன்னா இதுக்கான catchment area இல்லைன்னா வாட்டர் ஷெட்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேரு வாட்டர் ஷெட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ரிவர் வந்து எங்க இருந்தெல்லாம் தண்ணி அதுக்கு வருமோ, அதாவது ஒரு மழை பெஞ்சுச்சு, அந்த ரிவர்ல தானே தண்ணி ஓடும், அந்த மழை எங்க இடத்துலலாம் மழை பெஞ்சா அந்த ரிவர்ல தண்ணி ஓடுன்றது தான் அந்த ட்ரைனேஜ் ஏரியா ஆர் வாட்டர் ஷெட்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ யூஸ்வலாக நம்ம ரிவர் பேசின் எதை சொல்லுவோம், அந்த ரிவர் அலாங் வித் இட்ஸ் ட்ரிபியூட்டரிஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரிஸ், இதை தான் நம்ம ட்ரைனேஜ் பேசின்னு சொல்லுவோம். ட்ரைனேஜ் ஏரியானா அந்த ரிவர் வந்து எங்கெல்லாம் ஓடுதோ இல்லை எந்த இதுல இருந்தெல்லாம் அதுக்கு தண்ணி வருதோ அதை தான் நம்ம ட்ரைனேஜ் ஏரியா இல்லை வாட்டர் ஷெட்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அண்ட் வாட்டர் ஷெட்டுக்கும் கமாண்ட் ஏரியாவுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஒரு ரிவருக்கு எங்க இருந்தெல்லாம் வாட்டர் வருதோ அது வந்து வாட்டர் ஷெட்டு, இந்த ரிவர் எங்கெல்லாம் வாட்டர் கொடுக்குதோ அதுக்கு பேரு கமாண்ட் ஏரியா. இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. In a wetland of international importance, if a wetland of international importance is brought in the Montreux record, what does it imply? So Montreux record na Montreux record la எப்போ wetland வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்கன்னா when there is lot of changes in the ecological character. அதுதான். அடுத்து மேங்க்ரோவ் ஈகோசிஸ்டம். நம்ம வந்து இப்போ வந்து வெட்லாண்ட்ஸ் படிச்சுட்டோம், இப்போ வந்து நம்ம மேங்க்ரோவ்ஸ் படிக்கிறோம். இட் இஸ் அகெயின் அ வெட்லேண்ட். ஸோ கோரல்ஸும் மேங்க்ரோவ்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெட்லேண்ட், அதனால நம்ம படிக்கிறோம். அதுல இருந்து நிறைய கேள்வி கேட்குறாங்க. ஸோ மேங்க்ரோவ்ஸ்னா என்ன அப்படின்னா கோஸ்டல் வெட்லேண்ட்ல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ஈகோசிஸ்டம். ஸோ மேங்க்ரோவ் ஈகோசிஸ்டம்ல வந்து என்ன இருக்குன்னா, இட் இஸ் அ யூனிக் டைப் ஆஃப் கோஸ்டல் ஈகோசிஸ்டம் ஃபவுண்ட் இன் த ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ரீஜன். ஸோ இட்ஸ் நாட் ஃபவுண்ட் இன் டெம்பரேட் ரீஜன். தே ஆர் டென்ஸ் ஃபாரஸ்ட், it is dense,
வெரி டென்ஸ் ஃபாரஸ்ட் ஆஃப் சால்ட் டாலரண்ட் ட்ரீஸ். ஸோ அது கோஸ்டல் வெட்லேண்ட்ல இருக்கிறதுனால அதுல இருந்து சால்ட் வாட்டர்ல தான் அந்த மேங்க்ரோவ்ஸ் இருக்கு. அதனால அது சால்ட் டாலரண்டா இருந்தா மட்டும்தான் அது அங்க வளர முடியும். ஸோ அது வந்து சால்ட் டாலரண்ட் ஆர் சால்ட் ரெசிஸ்டன்ட் ட்ரீஸ் தான் அங்க இருக்கு. அதாவது உப்புத்தன்மையை தாங்கக்கூடிய இல்லைன்னா எதிர்க்கக்கூடிய ட்ரீஸ் தான் அங்க இருக்கும். Salt tolerant trees and shrubs that thrive in intertidal zones where land meets the sea. Intertidal zone ஹை டைடுக்கும் லோ டைடுக்கும் நடுவுல இந்த இடத்துல ஃபுல்லா சால்ட் வாட்டர் வந்து இருக்கும். அந்த இடத்துல அதாவது ஹை டைட் லோ டைட் இந்த இடத்துல வந்து இருக்கிற இன்டர்டைடல் ஜோன்ல வேர் லேண்ட் மீட்ஸ் சி அந்த இடத்துல தான் இந்த மேங்க்ரோவ்ஸ் இருக்கும். கேரக்டரிஸ்டிக் என்னன்னா விவிபாரிட்டி. வாட் இஸ் திஸ் மேம் விவிபாரிட்டி? ஓவிபாரிட்டி, விவிபாரிட்டி, ஓவோ விவிபாரிட்டி. விவிபாரிட்டினா ஒன்றும் இல்லை, குட்டி போட்டு அதாவது அதோட ரீப்ரொடக்ஷன் எப்படின்னா குட்டி போடும். ஓவி பேரஸ் அப்படின்னா முட்டை போட்டு குட்டி போடும். அதாவது முட்டை போட்டு குட்டி அதுல இருந்து வரும். இதே அப்படியே குட்டி போடுறது கங்காரு நம்மலாம் வந்து பாத்தீங்கன்னா வி ஆர் விவி பேரஸ், அதாவது குட்டி போடுறது. ஸோ குட்டி போடுறது பாத்தீங்கன்னா இதுல வந்து அந்த ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா பட்டு மாதிரி ஒன்று உருவாகி, ஏன்னா இது ரொம்ப சால்ட்டி ஏரியால அதனால ஒரு குட்டி குழந்தைனால உருவாக முடியாது, அதால தாங்க முடியாது. அதனால கொஞ்சம் அதுலயே ஒரு பட்டு மாதிரி உருவாகி கொஞ்சம் வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் பிரிஞ்சு கீழே வந்து சேர்ந்துரும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் விவிபாரிட்டி. ஸோ அழகான ஒரு விஷயம், ஒரு ட்ரீல கூட விவிபாரஸ் இருக்கு. பட்டிங் மாதிரி நம்ம சின்ன வயசுல வந்து இந்த ஹைட்ரா பட்டிங் நம்ம படிச்சிருப்போம், அதே தான். ஸோ சம் செக்ரேட் எக்ஸஸ் சால்ட் த்ரூ தேர் லீவ்ஸ். ரொம்ப சால்ட் இருந்தால் அதை எக்ஸ்கிரீட்டே பண்ணிடும். வைல் அதர்ஸ் பிளாக் த அப்சார்ப்ஷன். சிலது வந்து அப்சர்வ் பண்ணிட்டு சால்ட்டை மட்டும் எக்ஸ்கிரீட் பண்ணி வாட்டரை வச்சுக்கும். சிலது ஃபில்டர் மாதிரி குடிக்கும் போது தண்ணியை குடிக்கும் போதே சால்ட்டை விட்டுட்டு தண்ணியை மட்டும் குடிச்சுக்கும். ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரீஸ். ஸ்பெஷல் ரூட்ஸ் லைக் ப்ராப் ரூட்ஸ் அண்ட் நியூமோட்டோஃபோர்ஸ். அது ஏன்னா அந்த ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால ரூட்ஸ் வந்து அழுகி போயிடும். நம்மளுக்கு எல்லாரும் தெரியும், நம்ம வந்து நிறைய செடிக்கு தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா அழுகி போயிடும், ரூட்ஸ் வந்து அழுகி போயிடும். ஆனால் இது ஃபுல்லாக தண்ணியிலே இருக்கிறது. அப்போனா என்ன மாதிரி அதெல்லாம் சர்வை பண்ணணும்னா இந்த மாதிரி ரூட்ஸ்லேயே அடாப்டேஷன்ஸ் இருக்கு. ப்ராப் ரூட்ஸ் நியூமோட்டோஃபோர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷனுக்காக. இது வந்து பிளைண்ட் ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பிளைண்ட் ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரெஸ்பிரேஷனுக்காக. ரூட்ஸ் வந்து ரெஸ்பயர் பண்ண முடியாது, அதனால தான் அழிஞ்சு போயிடுறது. தண்ணிக்குள்ளே இருக்கும்போது ரெஸ்பிரேஷன் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி நியூமோட்டோஃபோர்ஸ் இருக்கிறதுனால அதால ரெஸ்பயர் பண்ண முடியும். இது வந்து கொஞ்சம் மேலே வரும், அதாவது தண்ணிக்கு மேலேயே அந்த ரூட்ஸ் இருக்கும். அப்புறம் மேங்க்ரோவ்ஸ் அக்கர் இன் வெரைட்டி ஆஃப் கான்ஃபிகரேஷன். நிறைய ஸ்பீசிஸ் இருக்கு. ரைசோபோரா, அபிசீனியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பீசிஸ் இருக்கு. இதுலயே அட்வான்டேஜியஸ் ரூட்ஸும் இருக்கு, அதாவது அடிஷ்னலா நிறைய ரூட்ஸ் இருக்கு மேலேருந்து தொங்குறதோ. இப்போ பேனியன் ட்ரீல இருந்தா பார்த்தீங்கன்னா மேலேருந்து அது சப்போர்ட்டிங் ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த அதுவும் அட்வான்டேஜியஸ் ரூட்ஸ் தான். இதுலயும் நிறைய அட்வான்டேஜியஸ் ரூட்ஸ் இருக்கும். பாருங்க இந்த மேங்க்ரோவ்ஸ்ல பாருங்க, இதெல்லாம் பாருங்க, இங்க ரூட்ஸ் இவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்க. வெளியிலயும் தண்ணிக்கு மேலேயும் இருக்கும், இன்னும் மேலவும் வரும். இந்த மேலே வந்திருக்கு பாருங்க. எங்கெல்லாம் மேங்க்ரோவ்ஸ் இருக்கு நம்ம வந்து தமிழ்நாடு பார்க்கலாமா? புலிக்கட், கழுவேலி, பிச்சாவரம், முத்துப்பேல், ராம்நாடு. புலிக்கட் லைக் வந்து ஆந்திராவுக்கும் இந்தியாவுக்கும் தமிழ்நாடுக்கும் நடுவில் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சுந்தர்பன்ஸ், இங்கே தான் சுந்தர்பன்ஸ். இது வந்து பங்களாதேஷ் இல்லை மார்க் பண்ணலை, பட் பங்களாதேஷ்லேயும் இருக்கு. திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ்ஸ் இன் த ஹோல் வேர்ல்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, விச் வி ஆர் ஹேவிங் தட் சுந்தர்பன்ஸ். பட் மெஜாரிட்டி வந்து பங்களாதேஷ்ல தான் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ரான் ஆஃப் கட்ச், வேல்டூர், மும்ரா திவா, மால்வன், கோவா, கார்வர் அப்படின்ற நிறைய இருக்கு. வேம்பநாடுல பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃபீல்டில் வந்து ரைஸ் ஃபீல்ட்லாம் நிறைய இருக்கும், அந்த இடத்துல மேங்க்ரோவ்ஸும் இருக்கு. அடுத்து கோரல் ஈகோசிஸ்டம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் கல் மாதிரி இருக்கும், பட் ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஆர்கனிசமோட ஷெல்லு தான். நம்ம வந்து மொலஸ்க் மாதிரி இல்லைன்னா ஒரு ஆயிஸ்டர் மாதிரி அந்த ஆர்கனிசம் மேலே இருக்கிற ஷெல். இந்த ஆர்கனிசம்ஸ் எல்லாம் மைக்ரோபியல் ஆர்கனிசம் தான், காலனைஸ் பண்ணி அது வாழுது. அதாவது காலனைசேஷனா நிறைய ஆர்கனிசம் சேர்ந்து வாழுது. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோ. அந்த காலனைசிங் அப்படின்றது வேற, இந்த காலனைசிங்ன்றது வேற. காலனியா நம்ம இப்போ காலனிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ரெசிடென்ஷியல் ஏரியா காலனி அப்படின்னு சொன்னா நிறைய பேர் அந்த இடத்துல சேர்ந்து வாழ்றாங்க, அதுதான் காலனின்னு சொல்றது. அதே மாதிரி நிறைய கோரல் பாலிப்ஸ், அந்த ஆர்கனிசம் பேர் கோரல் பாலிப்ஸ். அந்த ஷெல் மட்டும் ஒரு ஈகோசிஸ்டம் உருவாக்குறதுனால அந்த கோரல் ரீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோரல் பாலிப் வந்து ஒரு மைக்ரோ ஆர்கனிசம், அது காலனைஸ் பண்ணி அந்த இடத்துல உருவாகுது. அதுக்கு மேல ஒரு பளிங்கு கல் மாதிரி
இருக்கிறது தான் ரீஃப், கோரல் ரீஃப்ஸ். அந்த கோரல் ரீஃப்ஸ்ல அந்த கோரல் ரீஃபோட கலர் வந்து ஒயிட்டா தான் இருக்கும். ஆனா அது மேல படர்ற ஆல்கேனால அந்த கலர் வந்து மாறும். அந்த ஆல்கே பேரு ஜூசாந்தலை ஆல்கே. இது சிம்பயோசிஸ்க்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள். ஜூசாந்தலை ஆல்கேயும் பிளஸ் இந்த கோரல் பாலிப்ஸும் சேர்ந்து சிம்பயாட்டிக்கா வாழும். இது இதுக்கு நியூட்ரிஷன் கொடுக்கும். இது இதுக்கு வந்து இது இதுக்கு நியூட்ரிஷன் கொடுக்கும். இது இதுக்கு ரெசிடென்ஸ் அதாவது ஷெல்டர் கொடுக்கும். ஸோ இதுதான் முக்கியம். இந்த ஜூசாந்தலை கலர்ஃபுல்லா இருந்தாலும் இட் கேன் ப்ரொடியூஸ் இட்ஸ் ஓன் ஃபுட். Coral reefs formation. So polyps are tiny microscopic marine animals. When polyps die, their skeletons are left out. Those are called as reef. Coral reef. These left out skeletons made up of calcium carbonate. So these shells are made up of calcium carbonate. These coral reefs grow higher and higher and later coral islands form. So இறந்து போனோம்னா அப்படியே ஒன்று மேலே ஒன்று அந்த ஷெல்லை மட்டும் சேர்ந்து குமிஞ்சு அந்த இடத்துல வந்து ஒரு அழகான ஐலாண்டே ஃபார்ம் ஆயிடும். கோரல் ஐலாண்டுன்னு அதை தான் சொல்கிறோம். ஸோ தண்ணிக்கு மேலே அந்த ஷெல்லு வந்து வளர்ந்து அந்த இடத்துல ஐலாண்டே உருவாயிடும். ஸோ இதுதான் தண்ணின்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஐலாண்டு உருவாயிடும். கோரல் ஐலாண்டு சொல்லுவாங்க. Most of the polyps gives habitat to algae called zooxanthellae algae. Polyps and algae have a mutual symbiotic relationship. Polyps provide nutrients and habitat to algae and help in photosynthesis process. So, okay, polyps provide nutrients and habitat to algae. So, inge vandu polyps it is providing nutrients to algae. Zooxanthellae supply photosynthesis products such as carbohydrates. So, zooxanthellae it is photosynthetic. Zooxanthellae also provides beautiful colors to coral. Many polyps also get some food from floating ocean minerals. So, அது கோரல்ஸ்ல இருந்தும் நியூட்ரியன்ஸ் வருது. இல்லைன்னா அதுவே சக் பண்ணு. இந்த ஆயிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ஸ் வந்து இல்லை அது வந்து தண்ணியிலேருந்து சக் பண்ணுற மாதிரி இதுவும் வந்து சக் பண்ணும். ஸோ கண்டிஷன்ஸ் இருக்குது. கோரல் வந்து எல்லா இடத்துலையும் க்ரோ ஆகாது. சில இடத்துல ரொம்ப டெப்த்தில் வந்து அதால் வளர முடியாது. ஓரளவுக்கு சர்ஃபேஸ் ரீஜன் 200 மீட்டருக்குள்ளே வந்து அது வளரும். ஸோ கோரல் பாலிப்ஸ் த்ரைவ் இன் ட்ராபிக்கல் வாட்டர்ஸ். அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டு கோரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ட்ராபிக்கல் ரீஜனில் இருக்கிற கோரல்ஸ்க்கு பேர் ஹார்ட் கோரல். இது மட்டும்தான் ரீஃப் ஃபார்மேஷனில் இருக்கும். இன்னொரு கோரல்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு ஆர் சாஃப்ட் கோரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா டெம்பரேட் ரீஜன் கோல்டு கண்டிஷனில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ ரீஃபார்மிங் கோரல்ஸ். அது வந்து ரீஃபார்ம் பண்ணாது, இது ரீஃபார்ம் பண்ணும். ஓகே, த ஐடியல் டெப்த் ஃபார் கோரல் growth is 45 meter to 55 meter below sea level. The temperature should be between 20 to 27 degrees Celsius. கிளியரா இருக்கணும். கிளியர் சால்ட் வாட்டர், அதாவது பொல்யூஷன் இருக்கக்கூடாது அந்த மாதிரி. An adequate supply of oxygen and microscopic marine food is necessary for their survival. அப்புறம் கோரல் ரீஃப்ஸ் நம்ம இந்தியாவில் எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கணும். பார்த்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் மன்னா, கல்ச்சு, மன்னார், பாக் பே, அந்தமான் நிக்கோபார், லக்ஷதீப். ஸோ லக்ஷதீப் ஐலாண்ட் முழுக்க கோரல் ஐலாண்ட்ஸ் தான். நம்ம அது தெரிஞ்சுக்கணும். கல்ஃப் ஆஃப் கச்சும் we have a reefs. அப்புறம் patches of coral reefs are also found in ரத்னகிரி, மால்வன்ஸ், அதாவது நம்ம மும்பையில் இருக்கிறது ரேடி, சவுத் மும்பை அண்ட் அட் த கவேஷ்னி பேங்க். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. Corals running parallel to the shore are found at Quilon near the Kerala coast. ஸோ கேரளா கோஸ்ட்டுக்கு அப்படியே பேரலாக இருக்கு. இனாயம் தமிழ்நாடுக்கு பக்கத்துலேயும் அந்த கோரல் டெபாசிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்தமான் நிக்கோபார், லக்ஷதீப்லாம் கோரல்ஸ் டெபாசிட்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக இந்த கோரல் டெபாசிட்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து அந்த சேது சமுத்திரம் ப்ராஜெக்டை வந்து என்விரான்மெண்டலிஸ்ட் வந்து ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து அங்கே கோரல்ஸ் நிறைய இருக்குது, அதெல்லாம் அழிஞ்சு போயிடும் அங்கே சேது சமுத்திரம் ப்ராஜெக்ட் வந்தா அப்படின்றதுனால ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் வந்து என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ ரீஃபார்மேஷன் வெவ்வேறு விதமாக இருக்கும். இப்போ இதுதான் ஓஷன் வச்சுக்கோங்களேன். இது லேண்டு, இந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தண்ணி இருக்கு. ஓகே, இதுதான் லேண்ட். இங்கே வர தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து கோரல் ஃபார்மேஷன் உருவாகுது. வச்சுக்கோங்க. வந்து ரொம்ப பக்கத்தில் தான் கோரல் ஃபார்மேஷன் உருவாகும். அதுக்கப்புறம் ரொம்ப தள்ளி இந்த கோரல் ஃபார்மேஷன் உருவாகும். இதே நடுவில் உருவாச்சுன்னா அது வந்து அட்டோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஐலாண்டாக ஃபார்ம் ஆகிடும். இதே ஃபஸ்ட்டு உருவாகிறது வந்து ஃப்ரிஞ்சிங் ரீஃப்னு சொல்லுவாங்க.
அதாவது கோஸ்ட் பீச்சுக்கு ஒட்டி கோஸ்ட்டை ஒட்டி நடக்குது. இதே கோஸ்ட்டை கொஞ்சம் தள்ளி நடக்கிறது வந்து பேரியர் ரீஃப்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம வந்து கிரேட் பேரியர் ரீஃப்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா படிப்போம். நிறைய இடத்துல பேரியர் ரீஃப் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பேரியர் ரீஃபுக்கும் இதுக்கும் நடுவுல லகூன்ஸ் உருவாயிருக்கும். இங்க வந்து தண்ணி டெபாசிட் ஆயிருக்கும் இந்த இடத்துல. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் பீச்சுனா, இதுதான் இதுனா உங்களுக்கு இந்த இடத்துல ரீஃப் உருவாயிருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல ரீஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தண்ணி இருக்கும். இதை லகூன்னு சொல்லுவாங்க. அதாவது சால்ட் வாட்டர் இந்த இடத்துல வந்து தேங்கி இருக்கும். ஸோ அதை லகூன்னு சொல்லுவாங்க. ஸோ அட்டோல்ஸ், ஃப்ரிஞ்சிங் ரீஃப், பேரியர் ரீஃப். ஓகே, வேர் டு யூ ஃபைண்ட் போத் மேங்க்ரோவ்ஸ் அண்ட் கோரல் ரீஃப்ஸ்? ஸோ நம்ம கோரல் ரீஃப்ஸ் லொகேஷன்ஸ் பார்த்தாச்சு, மேங்க்ரோவ்ஸ் லொகேஷன் பார்த்தாச்சு. எந்த இடத்துல ரெண்டுமே இருக்கும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. Whether primary succession is fast or secondary succession is fast? In which biome you don't see trees mostly? Trees நிறைய பார்க்காத biome இது. Which biome you see large wild animals? ரெண்டு கிளாஸ்ல பேசியாச்சு. Whether mangroves and coral reefs is an ecotone? Do you think of the following is the part of the ecosystem? Say yes or no. Radiation abiotic factor, gravity abiotic factor, wind, fire, geology, water. இதுல எது abiotic factor இல்ல? ஓகே, ஸோ சர்டன் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் மட்டும் படிச்சுட்டு இந்த கிளாஸ் முடிச்சிடலாம். ஓகே, ப்ரொடக்டிவிட்டி நம்ம பயோமாஸ்ன்னு படித்தோம் இதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் எனர்ஜி ஃப்ளோ எப்படி இருக்குன்னு படித்தோம். ப்ரொடக்டிவிட்டினா என்ன அப்படின்னா, there is something called as gross primary productivity, net primary productivity. So gross primary productivity is the actual biomass that is generated by the photosynthetic leaf. ஒரு லீஃப் வந்து உருவாக்குற பயோமாஸ், அதாவது ப்ரொடியூஸ் பண்ற பயோமாஸ் த்ரூ ஃபோட்டோசிந்தசிஸ், அதுதான் gross primary productivity. இதுல வந்து எவ்வளோ எனர்ஜி அது ஸ்பெண்ட் பண்ணுதுல, அந்த லீஃப் ஸ்பெண்ட் பண்ணி மிச்சம் இருக்கிற பயோமாஸ் வந்து நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி ஆர் நெட் பிரைமரி ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிராஸ் பிரைமரி ப்ரொடக்ஷன் ஆர் ப்ரொடக்டிவிட்டி, நெட் பிரைமரி ப்ரொடக்ஷன் ஆர் ப்ரொடக்டிவிட்டி. நெக்ஸ்ட் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி வந்து ஒரு கேட்டர்பில்லர், இதை தின்ற கேட்டர்பில்லர், இதை ஈட் பண்ற கேட்டர்பில்லர் வந்து அதுல என்ன இருக்கும்னா செகண்டரி ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். இதுல பயோமாஸ் இருக்கும். அந்த பயோமாஸ் வந்து கிராஸ் பிரைமரி ப்ரொடக்ஷன். இதுலயும் அது ஸ்பெண்ட் பண்ற ரெஸ்பிரேஷனுக்காகவோ எதுக்காச்சும் ஸ்பெண்ட் பண்ற எனர்ஜியை தவிர மிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெட் செகண்டரி ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இதுல இன்னொரு விஷயம், அப்பனா எந்த ஈகோசிஸ்டத்துக்கு ஹையஸ்ட் கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. Which ecosystem is having maximum GPP? இதை அப்படிதான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. gross primary production, net primary production, gross secondary production, net secondary production. Questionக்கு answer. Okay. Primary production refers to the amount of biomass or organic matter produced by plants through photosynthesis within a given area. Productivity refers to the rate and the speed. Production is the actual amount. Speed is the productivity. Productivity can be divided into two components, gross and net. GPP represents the total, whereas NPP is calculated by subtracting the losses. Secondary productivity, on the other hand, refers to the rate at which consumer generates new organic matter. ஸோ நான் ஒரு பிளான்ட்டை சாப்பிட்டுட்டு அதை வந்து நான் என்னோட பயோமாஸை நான் கிரியேட் பண்ணேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் பிளான்ட்ல என்ன இருக்கு, ஸ்டார்ச் இருக்கு. ஆனால் அதை நான் சாப்பிட்டுட்டு நான் என்னோட பாடியில் என்னவா ஸ்டோர் பண்ணுவேன்னா கிளைகோஜன் ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ தட் யூ ஹாவ் டு ரிமெம்பர். ஸோ தென் எனர்ஜி ஃப்ளோ. ஸோ பயோமாஸ் பிரைமரி ப்ரொடக்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஃப்ளோ எப்படி இருக்கு, ஒரு சன்னில் இருந்து பிரைமரி ப்ரொடக்ஷன் நடக்குது. It is being consumed, digested. இதுல வந்து assimilation கொஞ்சம் இருக்கும், dissimilation கொஞ்சம் இருக்கும், fecus கொஞ்சம் இருக்கும். அடுத்து வந்து இறந்ததுக்கு அப்புறம் decomposesக்கு கொஞ்சம் போகும். So this is how it is going. That is, you have to understand. So energy flow பேசியாச்சு. So some of the previous year question. One of the following regions has the world's largest tropical peatland, which holds about 3 years worth of global carbon emission from fossil fuels. And the possible destruction can exert a detrimental effect on the global climate.
அப்பனா என்ன சொல்ல வராங்கன்னா, கிரீன் கார்பன் அதிகமா இருக்கிற பீட்லேண்ட் எது? சிம்பிளா சொல்லலாமா? கிரீன் கார்பன் நம்ம என்ன படிச்சோம்? பீட்லேண்ட்னா என்னன்னு படிச்சிருக்கோம். வேர் இஸ் த லார்ஜஸ்ட் green carbon stored in the peatland? It is not Amazon, it is Congo basin. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, where is that highest GPP? இந்த கொஸ்டினுக்கு நம்மளுக்கு இன்னொரு விஷயமும் தெரியணும். Where is that highest GPP? வெட்லேண்ட்லையா, ஓப்பன் ஓஷன்லையா, ஃபாரஸ்ட்லையா அப்படின்னு பார்க்கும்போது ஃபாரஸ்ட், வெட்லேண்ட்ல தான் அதிகமான GPP இருக்கு. இப்போ இந்த GPPயே ஓகே மேம், அப்படின்னா கிரீன் கார்பன் தானே நீங்க சொன்னீங்க அப்படின்னா, கிரீன் கார்பன் நம்ம எதை சிக்னிஃபை பண்ணோம்? The carbon which is stored in the biosphere. The carbon which is stored in me, in the plant, those are called as green carbon, which is nothing but the carbohydrate. அதாவது பயோமாஸ் நான் சொன்னேன்னா carbohydrates which is generated by the plant. எல்லாமே ஒண்ணுதானே, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டிஃபரன்சஸ் இருக்கும். ஜிபிபினா என்ன? எவ்வளோ அந்த பிளான்ட் வந்து எவ்வளோ பயோமாஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு நான் சொன்னேன்னா, அப்போனா அது விச் இஸ் நத்திங் பட் கார்போஹைட்ரேட். ஸோ கார்போஹைட்ரேட் தானே அந்த பிளான்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், அதுதான் கார்போஹைட்ரேட். அப்புறம் இந்த கார்போஹைட்ரேட் எதில் ஸ்டோர் ஆயிருக்கும்? அந்த பிளான்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த பிளான்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கிற கார்பனை தானே நான் கிரீன் கார்பன்னு சொல்லியிருக்கேன். ஸோ கிரீன் கார்பன் எங்கே மேக்சிமமாக இருக்குன்னு இது அமாங் திஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து இந்த பீட்லேண்டில், அதாவது அமேசான் காங்கோ பேசின்ல. ஸோ அமேசான் பேசின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, அமேசான் வந்து ஒரு ரிவர், ஆனால் அங்கே ஃபாரஸ்ட் இஸ் தேர். ஸோ அதை வந்து வச்சு நம்ம பீட்லேண்டாக இருக்க முடியாது. இதெல்லாம் இந்த மூணுல தான் பீட்லேண்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு இது பண்ணிட்டு, காங்கோ பேசின் தான் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம். நம்ம காங்கோ பேசின்ல தான் பார்த்தீங்கன்னா அந்த பீட்லேண்ட் இருக்கும். தட் இஸ் த டிரான்சிஷன் ரீஜன். There we see that there is a highest highest global carbon emission being observed. Okay, so வந்து என்ன சொல்றாங்கன்னா, இன்னொன்று சீக்வஸ்ட்ரேஷன் ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சீக்வஸ்ட்ரேஷன் அப்படின்னா, இப்போ நம்ம கார்பன் டை ஆக்சைடு இண்டஸ்ட்ரீஸில் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த இண்டஸ்ட்ரீஸில் ப்ரொடியூஸ் பண்ணுற கார்பன் டை ஆக்சைட்லாம் அப்சர்வ் பண்ணுறது யாருன்னா இந்த பீட்லேண்ட், வெட்லேண்ட்ஸு, அந்த வெட்லேண்ட்ஸில் இருக்க ட்ரீஸு, அப்புறம் இது ஓஷனில் இருக்கிற பிளாங்டான்ஸ், இதெல்லாம் சீக்வஸ்டர் பண்ணுது. இதெல்லாம் தே ஆர் கால்ட் அஸ் கார்பன் சிங்க்ஸ். அது கார்பன் சிங்க்ஸில் ரொம்ப முக்கியமான கார்பன் சிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெட்லேண்ட் வந்து இட் இஸ் எ இம்பார்ட்டன்ட் கார்பன் சிங்க். ஸோ வெட்லேண்ட் அதனாலேயும் நம்ம ப்ரொடக்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்செலாம் பேசுகிறோம். அதனால கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை நம்ம குறைக்கணும். அதுக்காக இந்த வெட்லேண்ட்லாம் ப்ரொடக்ட் பண்ணாதான் அந்த வெட்லேண்ட் வந்து இட் வில் அப்சர்வ் த கார்பன் being emitted in the air. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம கனெக்ட் பண்ணி யோசிக்கணும். ஸோ which of the following region has the world's largest tropical peatland which holds about 3 years worth of global carbon emission? இவ்வளோ நாள் 3 years எமிட் பண்ணது எங்கே போய் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா இந்த காங்கோ பேசின்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கு. அதனால இந்த காங்கோ பேசினை அழிச்சோன்னா இந்த அது சிங்க், அதாவது சீக்வஸ்டர் பண்ண இல்லைன்னா அப்சர்வ் பண்ண கார்பன் எல்லாமே வெளியே வந்துடும். அப்படின்னா நம்மளோட குளோப் வந்து இன்னும் வார்ம் ஆகிடும், இன்னும் சூடாயிடும். ஸோ தட் யூ ஹாவ் டு ரிமெம்பர். இஃப் ரெயின் ஃபாரஸ்ட் அண்ட் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ஆர் த லங்ஸ் ஆஃப் த எர்த், they are called as lungs of the earth because rainforest will emit more oxygen, and it is called as carbon sink also, and it is called as green carbon also because it is storing carbon. It is absorbing carbon dioxide and it is storing as carbohydrate. So it is, and the stored carbon is called green carbon, and the emission குறைக்கிறதுக்கு பேரு கார்பன் சிங்க் ஆர் சீக்வஸ்ட்ரேஷன். அது செய்யறதுனால அதுக்கு சிங்க்னு பேரு. அது செய்யறத வந்து பேரு என்ன சொல்லுவாங்க? சீக்வஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. Okay, so rainforest and tropical forest are called lungs of the earth. Then surely wetlands function as its kidneys. Kidneys na enna? It will வாட்டரில் வந்து தேவையில்லாத கழிவுகளை வந்து அந்த வாட்டர்லேருந்து எடுத்துறது தான். சாரி, நம்ம வாட்டர்லேருந்து நியூட்ரியன்ஸை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத வாட்டரை வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுறது தான் கிட்னி. ஸோ கிட்னி வில் எக்ஸ்க்ரீட் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர். சிம்பிள் அஸ் தட். ஸோ எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் இஸ் பீங் ரிமூவ்ட் அலாங் வித் சர்டைன் யூரியா, இந்த மாதிரி தேவையில்லாத கழிவுகளையும் கிட்னியில் போகுது. ஸோ அதனால வெட்லேண்ட் வில் ஆக்ட் அஸ் அ கிட்னின்னு சொல்கிறாங்க. So which one of the following function of wetland best reflects the above statement? Aquatic plants absorb heavy metals and excess nutrients.
ஸோ ஆக்சுவலா இந்த மாதிரி வெட்லாண்ட்ஸ்ல இருக்கிற பிளான்ட் வந்து இட் வில் அப்சர்வ் மெட்டல்ஸ் அண்ட் எக்ஸஸ் நியூட்ரியன்ஸ். ஸோ தட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதனால தான் ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மேங்க்ரோவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டல்ஸ் தேவையில்லாத மெட்டல்ஸ், இந்த ஆயில்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது வந்து சக் பண்ணிக்கும். ஸோ தே ஆர் ஆக்டிங் அஸ் அ கிட்னீஸ் அப்படின்னு சொல்றாங்க. மிச்ச எதையும் பார்த்தீங்கனாலே அது அப்ளை ஆகாது. கன்சிடர் இத வந்து மேட்ச் பண்ண சொல்றாங்க. ஸோ பிளேஸஸ் வெட்லேண்ட் அந்த ஸ்டேட்டுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ ஹொகேரா வெட்லேண்ட் வந்து ஆக்சுவலா இட் இஸ் தேர் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் நெனைக்கிறேன். எஸ். அதர்ஸ் ஆர் கரெக்ட். ஓகே. ஸோ சம்மரின்னு பார்த்தோம்னா, நம்ம இங்க வந்து தெளிவா நெறைய டெர்ம்ஸ் ஈகோ டோன்னா என்ன? ஈகோ டைப்னா என்ன? எட்ஜ் எஃபெக்ட்னா என்ன? டைப்னா என்ன? எட்ஜ் எஃபெக்ட்னா என்ன? நீஷ் என்ன? அப்புறம் வந்து நம்ம வந்து இதுல வந்து சக்சஷன், ஈகாலஜிக்கல் சக்சஷன் பார்த்தோம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெட்லேண்ட்ஸ் பார்த்தோம். அப்புறம் வந்து மேங்க்ரோவ்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப ரொம்ப நீங்க அப்படியே கண் அப்படியே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நெறைய இம்பார்ட்டன்ட் டெர்ம்ஸ் பிஒய்க்யூல நெறைய ரிப்பீட் ஆன டெர்ம்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ அகெயின் நான் இந்த கிளாஸ முடிச்சுட்டேன். நீங்க போய் இந்த பிபிடிய பாருங்க, ரிவைஸ் பண்ணுங்க, டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இன்னும் இருந்ததுன்னா பாருங்க. வி வில் டிஸ்கஸ் பிஒய்க்யூ இன் வெரி சூன். ஸோ ரிமெம்பர் ஃப்ரெண்ட்ஸ், படிக்கிறது உங்களோட கடமை. ஸோ அத நீங்க டெய்லி பண்ணுங்க. ரிவைஸ் பண்றதும் உங்களோட கடமை. அத டெய்லி பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.